வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருப்புகள் என்னென்னா, திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை பற்றி தான். அதில் பார்த்திங்கன்னா 8வது பாடல், காளான் வரும்போது காட்சி தர, அதாவது யமன் வர்றதுக்கு முன்னாடி காட்சி தர அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தலைப்பு. இதை இதுக்கான உதாரணம் ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னா, இது கதைன்னெலாம் சொல்லக்கூடாது இல்லையா. இருந்தாலும் ஒரு யாராவது வாழ்க்கையில் நடந்திருக்கும், இது அந்த காலத்தில் நடந்திருக்க வாழ்க்கையை பற்றி சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம மக்களோட பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னா நம்பிக்கை அதிகமாகும். அப்படின்னா அப்போது யாரோட வாழ்க்கையை பகிர்ந்து போகிறேன்னா என்னோடய வாழ்க்கை தான். ஏன்னா என்னோட சொந்த அனுபவத்தை நான் இங்கே சொல்ல போகிறேன். ஏன்னா ஏப்ரல் 11 நடந்த ஒரு விஷயம், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம். அதாவது குடும்பத்தோட யமனை பார்த்துட்டு வந்த விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் இந்த விஷயத்தில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜனவரி 22 நான் மாலை போட்டேன். அதாவது முருகனுக்காக 6 படை வீட்டுக்கும் போகிறதா மாலை போட்டிருந்தேன். மாலை போட்டோன்னே என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சுவாமி மலையில் தான் போயிட்டு முருகன்ட்டு மாலை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து நேராக கத்தார் கிளம்பிட்டேன். எப்படி ஜனவரி 22 அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அன்றைக்கி தான் அயோத்தி ராமருக்கு பிரதிஷ்டை செஞ்ச நேரம். அதனால அந்த நாள் எனக்கு மறக்க முடியாத நாள். அன்றைக்கி தான் நான் நம்ம முருகனுக்காக இங்கே மாலை போட்டேன். நம்ம முருகன் சொல்கிறது எனக்காக தான், அவரை வேண்டி மாலை போட்டேன் அப்படி தான் சொல்லணும். நான் முருகனுக்காக மாலை போட்டேங்கிறத விட, ஏன்னா முருகன் நான் மாலை போட்டல யாரும் சொல்ல மாட்டாங்க. நமக்கு நல்லது நடக்கணுங்கிறத நம்ம முருகனை வேண்டி மாலை போடுறோம் அப்படி தான் சொல்லணும். அதுதான் சரியான ஒரு அர்த்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு 48 நாளுங்கிறத தாண்டி எனக்கு என்னோடய லீவ், அதாவது நமக்கு விடுமுறைங்கிற ஒரு விஷயம், நான் கத்தாரில் இருக்கங்கிறனால அந்த 48 நாள் நான் கால்குலேட் பண்ணலை. கிட்டத்தட்ட அது ஒரு 2.5 மாதம் போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 98 நாள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை. ஏப்ரல் 10 வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. ஜனவரி 22 ஏப்ரல் 10 வரைக்கும் முருகனுக்காக அனுதினமும் ஃபாஸ்டிங். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவேன். செவ்வாய்க்கிழமைனா பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்ச். மன்னிக்கணும், ஆங்கிலம் அதிகமாக வருதுன்னு எனக்கே தெரியுது. இருந்தாலும் அந்த ஃப்ளோவில் வந்துடுது, ஒன்றும் சொல்ல முடியல. பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இரவு உணவு மட்டும்தான் உண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே முருகனுக்குள்ளது தான். என்ன நெறிமுறைகளோ அதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே என் கையில் ஒரு வேல் இருக்கும். அந்த வேல் வழிபாடு பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. என்னோட இமேஜை பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். தினமும் செவ்வாய் அதுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த நடுவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிரதோஷம் வரும் இல்லையா. அப்போ பிரதோஷத்தை நந்திகேச பெருமானுக்கு நான் பாலாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ எங்கேன்னு நந்திகேச பெருமானே உன்னை நான் பார்க்க முடியலையே, நான் உனக்கு அபிஷேகம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குதுன்னு நினைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா என் வீட்டில் மணி வச்சுருப்பேன். நம்ம அந்த மணியில் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன நந்தி இருக்கும். அதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த நந்திக்கும் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தேன். இது நான் மாலை போட்டுருக்கும்போது நடந்த விஷயங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன நடந்துச்சுன்னு அப்புறம் பொறுமையாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மகா சிவராத்திரி வந்துச்சு. அந்த மகா சிவராத்திரி வரும்போது நான் லிங்கத்தை அதாவது லிங்கம் 4 கால பூஜையும் நான் கத்தாரில் எதாவது பண்ணணும், கண் விழித்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு இருந்துச்சு. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா லிங்கம் தேடிட்டு இருந்தேன், வாங்கலாம் அப்படின்னு. ஆனால் அமேசான்லேயோ இதுலேயோ ஆர்டர் பண்ணி வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத நடந்துச்சு. இது நடந்தது நான் மாலை போட்டிருக்க டைமில். அப்போது என்னோடய நண்பர் ஒருத்தர் சொன்னது என்னென்னா, ஏன் அரிசி லிங்கம் செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு. எனக்கு அரிசி லிங்கம் எப்படி செய்யணும் தெரியல. அப்புறம் அதை இன்டர்நெட்டில் பார்த்து யூடியூப்பில் கற்றுக்கிட்டு அந்த அரிசி லிங்கம் செய்ய ஆரம்பித்தேன். அரிசி லிங்கம் செஞ்சு அதையும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், அதையும் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த 4 கால பூஜையும் முடித்து அடுத்த நாள் இரவு வரைக்கும் கண் விழித்து அதாவது இங்கே கத்தாரில் கண்வெளி, அதாவது கோயில், நம்ம ஊரில் கோயிலில் இருந்தோம் அப்படின்னா நம்ம கண் விழிக்கிறது நல்ல விஷயங்களாக இருக்கும், நிறையா சுற்றி இருக்கும். ஆனால் இங்கே எனக்கு ஒரு போராட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ரூம்குள்ளே நம்ம சிவன் பற்றிய யூடியூப் பாடல் பார்த்துட்டு அதுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனால் இந்த ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அன்றைக்கி நம்ம மாலை போட்டதுலேருந்து எந்த சினிமாவுக்கான விஷயங்கள், அதாவது பொழுதுபோக்கு விஷயங்கள் அத்தனையும் தவிர்த்துட்டேன். என்னென்னா சினிமா பார்க்குறதா இருக்கட்டும், யூடியூப்பில் டான்ஸ் பார்க்குறது எல்லாத்தையும் தவிர்த்து ஒன்லி முருகன், சிவன் இந்த பாடல்கள் மட்டும்தான் கேட்குறது. அவங்கள பற்றின சொற்பொழிவுகள், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனை பற்றின விஷயங்கள் மட்டும்தான் கேட்குறது முடிவு பண்ணி
ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறமா இது இப்போ தொடருங்கிறது தான் அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதனால தான் அந்த 48 நாள் மண்டலம்ங்கிறது ஒரு விஷயம், அந்த நல்ல விஷயங்களை மட்டும் நினைங்கன்னு நினைக்கும் போது அது லைஃப்பில் வந்து உங்களுக்கு பழகிரும்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா ஐஸ் கட்டிலையாவது லிங்கம் செஞ்சுருவேன், அதுக்கு அபிஷேகம் செய்வேன். இன்னைய வரைக்கும் அது எனக்கு தொடருது. இது இப்படி இந்த 3 அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா என்னோடய வேல் அபிஷேகம் பண்ணுவேன், அப்புறம் பார்த்திங்கன்னா நந்திக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிவனுக்கு அதாவது லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். இந்த 3 விஷயம் பாலாபிஷேகம் ரசித்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் பண்ணது என்னோடய மாலை போட்டிருக்கும் போது நடந்த விஷயம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை உண்டு. என்னென்னா நான் எப்படியா கதிரா முருகனுக்கு நான் போய் மாலை போட்டு நான் திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது திருச்செந்தூர் தான் 6 வீட்டை திருச்செந்தூர் தான் ஆரம்பித்து சுவாமிமலையில் முடிக்கிறா இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து கதிர்காம முருகனை போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசைப்பட்டேன். இது ஆசைப்பட்டேன். ஆனால் என்னோடய சூழ்நிலை காரணமாக, அதாவது லீவ் எனக்கு இல்லை, அதனால் போக முடியாத சுச்சுவேஷன் எனக்கு நடந்துச்சு. ஏன்னா அந்த கேலண்டர் லீவ்னு சொல்லுவாங்க இல்லையா, மார்ச் மாதம் முடிகிற வரைக்கும் எனக்கு லீவ் எடுத்தேன்னா லாஸ் ஆஃப் ஆகிடும். அதனால் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் லீவ் கிரெடிட் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் போகணுங்கிற சுச்சுவேஷன்றதுனால என்னால் கதிர்காமம் போக முடியல. இதுதான் ஒரு சின்னதாக சொல்லி முடிச்சிட்டேன். இந்த மாலை போட்டும்போது நடந்த விஷயங்களை சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் விஷயம்தான் சுவாரஸ்யமான விஷயங்கள். நான் மாலை போகிற நாள், அதாவது மலைக்கு போகிற நாளும் வந்துச்சு. ஏப்ரல் 10ஆம் தேதி வீட்டிலேருந்து கிளம்புறேன், திருச்செந்தூர் கிளம்புறேன். அப்போது எனது மனைவி தான் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. அப்படி பயணம் செய்யும்போது என்னோடய நண்பர் இலங்கையிலிருந்து அவர் இலங்கை போயிருக்கார். அன்னைக்கு திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி திருச்சியிலே பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிச்சார். அந்த கோயிலில் அவர் இருக்க மாதிரியும் அந்த கோயிலோட ஃபோட்டோ எனக்கு அனுப்புறாரு. அதாவது கதிர்காமத்துக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன், மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் சூழ்நிலை காரணம் போக முடியல. ஆனால் நம்ம மனசார நினைக்கும் போது அந்த எந்த சாமி நீங்கள் மனசார நினைக்கிறோம் அவங்களே உங்கள் கண் முன்னாடி நடத்துவாங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, அவர் எனக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம நினச்சது நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அது நமக்கே கடவுள் என்னமோ நம்ம கடவுளோட கிஃப்ட் மாதிரி இருப்போம் இல்லையா, நம்ம அவரோட குழந்தை மாரி நினச்சிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போயிட்டு அங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் மறுபடியும் காலையில் முருகனை தரிசிச்சுட்டு மறுபடியும் எங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கு நாங்கள் கிளம்புறோம். திருப்பரங்குன்றம் கிளம்பிட்டு கொஞ்சம் தூரத்தில் நான் என்னோடய மனைவி நான் ஓட்டுறேன், ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்கள்ட்ட கொடுக்கும்போது ஒரு செகண்ட் கண்ணை சந்துட்டோம். அப்படி கண்ணை சந்து கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த வண்டியை பாருங்கள், இந்த வண்டி ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளானுச்சு. அதாவது வெளியிலேருந்து பார்க்குறவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த ஆக்சிடெண்ட்டை பார்க்கும்போது இதில் இருக்கவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் நான், என் மனைவி, அப்புறம் என்னோடய இரட்டை குழந்தைங்க, ஸோ இவங்க எல்லாருமே முருகன் அருளால் உயிரோடு இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது, அதுவும் ஒரு அடிபடாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது அது என்ன சொல்கிறதுனே வார்த்தையை விவரிக்க முடியல. ஆனால் ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது கோயிலுக்கு போகிறோம், இன்னும் 5 படை வீடு இருக்குது, திருப்பதி வேறு, அதில் கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதி போகிறோங்கிற வேறு வேண்டிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் நடக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்தா குடும்பத்தோடு ஆக்சிடென்ட் ஆனோம். என்ன பெரிய பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வீட்டில் இருக்கா. ஸோ அவள் 12ங்கிறதுனால அவள் படிக்கணும் அப்படிங்கிறதுனால அவளை கூப்பிட்டு போக முடியல. என்னோடய இரட்டை குழந்தைகளை மட்டும் நான் கூப்பிட்டு போனேன். அந்த இரட்டை குழந்தைகள் பிறந்ததில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. நான் அதை இன்னொரு பதிவு செய்கிறேன். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா கடவுளை நேராக பார்த்துட்டேன், கனவுல பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னால் அது தெரியல. எனக்கு அது மாதிரி ஒரு குடுப்பனை இதுவரைக்கும் கிடையாது. ஆனால் உணர்தல் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். கடவுள் நான் என் கூட தான் இருக்கார் அப்படிங்கிறத அடிக்கடி உணர்த்துவார். அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்கிறேன், நான் எல்லா விஷயங்களும் சொல்லிடுறேன். நான் பாருங்கள் நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டு எங்கேயா போயிடுவேன், திருப்பி நான் மறுபடியும் இந்த கதைக்குள்ளே வந்துடுவேன், சொல்லிடுறேன். திருப்பியும் ஆக்சிடென்ட் நடந்து அடுத்த 5 நிமிஷத்தில் எப்படி என் பொண்ணு வெளில போனான்னு தெரியல. அப்போது நான் கற்றுனது என்னென்னா, முருகா ஏன் இந்த சோதனை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நானும் ஒரு செகண்ட் கண்ணை சந்துட்டேன் இல்லையா, தலைகீழ நிற்கும்போது தான் எனக்கு கண்ணே முழிப்பு வந்துச்சு. முருகா என்ன சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என் மனைவி பேரை சொல்லிட்டு என்னவா இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லும்போது முதலில் எனக்கு விழுந்தது என்னென்னா, பாம்பன் சுவாமிகளோட ரதபந்தம் என் கண் மணி விழுந்தது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு முருகன் நீங்கள் தான் இருக்கீங்க, நான் தான் காப்பாற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் மனநிலைமை நினச்சி பாருங்கள், ஒரு கோயிலுக்கு போகிறோம், இன்னும் 5 படை வீடு இருக்குது. அப்படி
இருக்க சுச்சுவேஷனில் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், கடவுளுக்கு இன்னும் பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நமக்கு எங்கேயோ வந்துருச்சு. அப்புறம் ஏன்னா என் பையன் வந்து சவுண்டே இல்லை பின்னாடி, தருண் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் வந்து அப்புறம் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி என் பொண்ணு வெளியே போனான்னு தெரியல, என் பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன டோரெல்லாம் உடச்சி வெளில எடுத்து வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் இருந்துச்சு. அங்கேருந்து ஆம்புலன்ஸில் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். போலீஸ் வந்து காரை எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க. இது நடந்துச்சு. அடுத்து மருத்துவமனையில் போயிட்டு எல்லாம் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக எல்லாருமே நார்மல். என் பையனை மட்டும் சின்ன மைல்டு ஃப்ராக்சர், பெரிய ஃப்ராக்சர்லாம் இல்லை. நான் சொன்னேன், எனக்கு என்னோடய பையனுக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டேன். கோயிலுக்கு போகும்போது, சார் நீங்கள் என்ன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ தெரியல, கடவுள் அருளோ தெரியல, இந்த காரை பார்க்கும்போது இதில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டேன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் குடும்பத்தோடு நல்லா இருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு கடவுள் அருள் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் அந்த நிமிஷத்தில் மனங்களை ஏற்றுக்க முடியாது இல்லையா, இப்படி ஒரு மிகப்பெரிய விபத்தை பார்த்துட்டு வரும்போது. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரொசீஜர் என்னன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் போனோம். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நான் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு. முருகா ஏன் இந்த சோதனை அப்படின்னு. சரி, அவங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொன்னாங்க, நேராக சார் நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, நாளைக்கு வந்து இந்த ஃபார்மாலிட்டி முடிச்சுக்கலாம். எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னோம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய மாருதி கம்பெனி காருக்கு இன்சூரன்ஸ் கால் பண்ணி இது மாதிரி பேசினேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நம்ம காரை வந்து சரி பண்ணிடலாம், அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது திருப்பரங்குன்றம் அப்படின்னு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஏன் நான் வந்து மதுரையில் கார் எடுத்தேன்னு தெரில, ஏன் மதுரை பக்கத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு தெரில. இப்படியெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சரி ஓகே, முருகன் எதையோ ஒன்று நினச்சிட்ருக்கார். இன்றைக்கி இரவு நம்ம தள்ளிடணும், அவசரத்தில் முடிவெடுக்கக்கூடாது. நம்ம 6 மணி வீட்டுக்கு போகணும், முடிவு பண்ணணும். அது முருகன் அருள் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் என்னோடய விதி ஒன்று வந்து இங்கே விளையாடி இருக்குன்னு தெரியுது. அது ஏன் விதின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு விதி அதாவது நம்ம மேலே கல் விழும் அப்படின்னு நமக்கு ஒரு விதி இருந்துச்சுன்னா நம்ம மேலே கல் விழும். அது பெரிய பாறாங்கல் விழுகிறது பதிலாக சின்ன ஒரு கூழாங்கல் விழும், அது நம்மளை காப்பாற்றும். அந்த கூழாங்கல் மாரி விழுவுறதுக்கான அருள் புரிகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடித்த கடவுள். எனக்கு பிடித்த கடவுள் முருகன். அவர் தான் எனக்கு அருள் புரிஞ்சிருக்கார். பெரிய குடும்பத்தோடு மிகப்பெரிய விபத்து நடக்கணுங்கிறது விதி. அதில் சின்ன கல்லா என்னை எந்த அடிபடாமலையும் காப்பாற்றினவர். கார் தான் போணுச்சு, ஆனால் அது இன்சூரன்ஸ்னாக்க திருப்பி அதுக்கான ப்ரொசீஜரில் அது திருப்பி வந்துருச்சு. ஸோ அது அடுத்த விஷயம், அதுக்கு விட்டுடுங்க. ஆனால் என்னை மேலே அந்த விதி விழுந்ததை காப்பாற்றிட்டார் இல்லையா, அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் அன்னை இருக்க மனநிலையில் முருகன் அந்த கோயில் ஒன்று இருந்துச்சு, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கோயில் இருந்துச்சு. முருகா என்ன இப்படி சோதிக்கிற, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது எப்படி இருக்கும், நம்ம மனசு கேட்காது இல்லையா. அப்படி கேட்கும்போது எனக்கு அன்றைக்கி நம்ம மொபைல்லாம் எதுவும் பெருசாக பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம மாலை போட்டிருக்கோம், அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளால் மொபைல் பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக பண்ண முடியாது இல்லையா. முருகன் ஏன் சோதனைன்னு அந்த பிள்ளையார் கோயிலில் முருகன் வெங்கடாச்சலபதி பிள்ளையார் இருந்தாங்க. அவர் சொல்லும்போது ட்ரெயின் ஒரு மெசேஜ், அது ஃபேஸ்புக்கில் வந்துச்சா எதில் வந்துச்சான்னு தெரில, இன்றோடு உன் கடைசி நாள், துயரத்தின் கடைசி நாள்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தோணுச்சு. அப்போ என்னென்னா, இந்த ஒரு நாளை நம்ம எப்படியா கடத்தணும், அவசரத்தில் முடிவெடுக்கக்கூடாது, ஆத்திரத்தில் முடிவெடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நாளை கடத்தினேன். அதுக்காக என்ன பண்ணேன், சரி குடும்பத்தில் என்ன பண்ண, திருப்பரங்குன்றம் எப்படியும் நான் அடுத்த நாள் வந்து மாருதி ஷோரூம் போயிட்டு அந்த காரை இது கொடுக்கணும். திருப்பரங்குன்றம் பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு நம்ம தங்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த நாள் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கிளம்பி திருப்பரங்குன்றத்தில் ஒரு காரில் போகிறேன். நான் வந்து எனக்கு வந்து கல்யாண மண்டபத்தில் தங்கி பழக்கம் இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த நம்ம Booking.com சைட்டில் போயிட்டு ஹோட்டல் புக் பண்ணி அந்த மாதிரி தான் நமக்கு பழக்கம். அப்படி பழக்கப்பட்டில் பார்த்திங்கன்னா, அங்கே அந்த சூழ்நிலையில் வந்து நான் வந்து மனநிலை என்னென்னா, தனியாக யாரும் தங்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரூம் எடுக்க முடியாது. ஏன்னா 4 பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே 2 adult 2 children அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா கரெக்டான ரூம் கிடைக்கல அன்றைக்கி. சரி, நம்ம புக் பண்ணாமல் நேராக போவோம் திருப்பரங்குன்றம், அங்கே என்ன நடக்குதோ அங்கே முருகன் அருளாக பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலுக்கு முன்னாடி போனேன். அந்த வண்டி ஓட்டுறார் இல்லையா டிரைவர், அந்த பையனுக்கு அந்த கார் புக் பண்ணியிருந்தேன். அந்த கார் வந்து அவர்கிட்ட கேட்குற, திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது ஒரு ரூம் இருக்குன்னு. அவர் சார் வாய்ப்பே இல்லை, இன்றைக்கெலாம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டாரு. இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. எங்கேயும் ட்ரை பண்ணார், கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் சரி ஏதோ ஒரு சிந்தனையில் திருப்பரங்குன்றம் கோவில் சன்னதிக்கே போப்பா அப்படின்னு சொல்கிறேன். திருப்பரங்குன்றம் கோவில் சன்னதிக்கே போப்பா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை சார் அங்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார். பரவாயில்ல போப்பான்னு சொல்லும்போது அவரும் கார் எடுத்தார்.
அந்த ஆர்ச் உள்ளே என்ட்ரானது அதாவது காரை விட்டு நான் வெளியில் கூட வரல. அங்கேருந்து ஒரு பையன் வந்து என்ன சொல்ல, சார் ரூம் இருக்குது அண்ணா, ரூம் இருக்குன்னா. அதாவது நாங்கள் எதுக்காக அவர் மணி ஆல்மோஸ்ட் நைட்டு ஒரு 9:30 10 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து அண்ணன் இங்கே ரூம் இருக்குது, அண்ணன் ரூம் இருக்குன்னு காருக்குள்ளே இருந்து பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். அது எப்படி யார் முருகனே வந்து அனுப்பின மாதிரி இருந்துச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த பையன்கிட்ட ரூம் எடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த பையனுக்கு அது தொழிலாக இருக்கலாம், ஆனால் நான் வரும்போது அது எனக்கு முருகனுக்கே முருகன் வந்து எனக்கு நீ போய் அங்கே தங்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி அந்த பையன் சொன்ன ரூமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சன்னதிக்கு முன்னாடியே ரூம் இருந்துச்சு. கதவை திறந்துட்டு அந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்க்குறேன் அந்த மஹால், அதாவது கல்யாண மண்டபம்னு நினைக்கிறேன். அந்த கல்யாண மண்டபம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வாசலில் மிகப்பெரிய ஒரு மயில் இருந்துச்சு, மிகப்பெரிய மயில் இருந்துச்சு. அந்த மயில் வந்து எனக்கு என்ன உணர்த்துச்சுன்னா, நீ என்னோட எல்லைக்குள்ளே வந்துட்ட முருகன் சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்னோட எல்லைக்குள்ள இனிமேலுக்கு நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ரூம் வந்து என்னவாக இருந்தாலும் நான் எடுத்துக்கணும் முடிவு பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தேன். 4 பெட் இருந்துச்சு வரிசையாக. இந்த மணல் தான் வேணும்னு நினச்சிட்டு எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கணும் முடிவு பண்ணேன். அதே மாதிரி அங்கே வந்து தங்கினேன். அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே பெட்டில் படுத்தாங்க. நான் வந்து மாலை போட்டுக்கிறனால கீழே படுத்திருந்தேன். அன்றைக்கி இரவு நான் எப்படியாவது கடக்கணும் நல்லபடியாக அப்படின்னு பார்த்தேன். அன்றைக்கி தான் எனக்கு மிகப்பெரிய பெயின் இருந்துச்சு உள்ளுக்குள்ளே. அந்த ஆக்சிடென்ட் ஆனால் எப்படி நம்ம கையெல்லாம் அப்படி எப்படி வலிக்கணும் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. தலையில் இருக்க சீட் பெல்ட்டோட போட்டிருந்த அடையாளம் பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் என்னோடய கையில் இருக்குது. அதான் சொல்லணும். அப்போனா அன்றைக்கி எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெயின் இருந்துச்சு. முருகா எனக்கே இப்படி பெயின் இருக்கே, வலி இருக்கே, என் பையன் எப்படி தாங்குவான் கடவுளே. நாளைக்கு நான் வந்து திருப்பரங்குன்றம் இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறதும் அதுக்கப்புறம் வந்து 6 படி வீட்டுக்கு போகிறதுக்கும் உன்னோட தயவில் தான் இருக்குன்னு சொல்லி வழி இல்லாமல் இருந்தால், சூழ்நிலை சரியிருந்தால் கண்டிப்பாக நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நைட்டு படுத்தேன். காலைல பார்த்தீங்கன்னா ஒரு வலி கூட இல்லை, ஒரு வலி கூட எனக்கு இல்லை. என் பையனும் அவ்வளோ நல்லா இருந்தான், ஜாலியாக இருந்தான். அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு அந்த ரூம் கொடுத்தார் இல்லையா, அந்த பையன்ட்டே சொல்கிறேன், தப்பா இதுமாரி நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு, எனக்கு இப்போ நான் வந்து கோயில் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே அந்த பையன், அண்ணா நீங்கள் இதுக்கப்புறமும் கோயில் போகணுன்னு நினைக்கிறீங்களே பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய விஷயம், அதை கடவுள் கண்டிப்பாக நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால், அந்த பையன் ஒரு நண்பர், அவனோட நண்பரை வந்து டிரைவராக இருக்கா, அது கார் ஓட்டுறதா இருக்கார், அவர் அரேஞ்ச் பண்ணார். அரேஞ்ச் பண்ணி சொல்லி கொடுக்குறார். அப்படி சொல்லி கொடுக்கும்போது அவர் இந்த பையனோட பேர் பார்த்திங்கன்னா வேல்ராஜ். எனக்கு அந்த வேலே முருகன் நான் வச்சு இந்த வேலே வந்த மாதிரி இருந்துச்சு. காரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த காருக்குள்ளே ஏறுறேன். காருக்குள்ளே ஏறுக்கும்போது நான் ஏன் அந்த அபிஷேகம் பண்ண சொன்ன பொருள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் ஏன்னு சொன்னேன். எல்லா கார்லேயும் நான் வந்து என்னென்னமோ ஸ்டாச்சு பார்த்துருக்கேன். ஆனால் அந்த காரில் பார்த்த ஸ்டாச்சுஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல், ஒரு லிங்கம், ஒரு நந்திகேச பெருமான், நந்தி. இது 3 பார்க்கும்போது நான் அபிஷேகம் பண்ண அத்தனை விஷயங்களும் என் கூட வர்ற மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பதி போய் மிகப்பெரிய ஒரு அற்புதங்களாக நடந்துச்சு. 6 படை வீட்டுக்கும் போயிட்டு வந்து வீட்டுக்கு வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீட்டில் இருக்க அத்தனை மீனும் செத்து போச்சு. நாங்கள் வளர்த்த மீன் அத்தனையும் செத்து போச்சு. அது என்னைக்கு அப்படின்னு கேட்டேன். அது என்னைக்கு இறந்துச்சு அப்படின்னு சொன்னால், கோயில் போனதுனால யாரும் சொல்லலை, வீட்டில் இருக்கவங்க யாரும் சொல்லலை, ஏன்னா வருத்தப்படுவேன் அப்படின்ட்டு. என்றைக்குன்னு பார்த்தா நாங்கள் ஆக்சிடெண்ட் ஆன அதே நாள் வந்து அந்த மீன்லாம் செத்து போச்சு. இதுக்கு வந்து சயின்டிஃபிக் ரீசனாக எனக்கு எந்த ஒரு அர்த்தமும் சொல்ல முடியல. இது நம்மளையும் தாண்டி ஒரு நடக்கிற விஷயம். எங்களுக்கு வரப்போகிற ஒரு விஷயம், பாசக்கயிறு போட்டதை வந்து எங்கள் குடும்பத்தோட அந்த மீன் ஏற்றுக்குச்சா என்னன்னு எனக்கும் தெரியல. அது முருகனுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த சொந்த விஷயம். உங்களுக்கு இது எப்படி எடுத்துப்பீங்கிறது உங்கள் பார்வையில் விட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம பாடலுக்கு போகலாமா? உன்னை தினம் தொழுது இளன் உனது இயல்பினை உரைத்து இளன் பல மலர்கொடு உன்னடியினை உறப்பணிந்து இளன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாறா. உன்னை தினம் தொழுது இளன் உனது இயல்பினை உரைத்து இளன் பல மலர்கொடு உன்னடியினை உறப்பணிந்து இளன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாறா. உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடு உன் சிகரமும் வளம் அருகிலன் உவப்பொடு உன் புகழ் துதி செய்ய விளைகிலன் மலை போலே. உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடு உன் சிகரமும் வளம் அருகிலன் உவப்பொடு உன் புகழ் துதி செய்ய விளைகிலன் மலை போலே. அனைத்து எழும் பகடு அது பிடர்மிசை ஒரு கருத்த வெஞ்சின மரளி தன் உளையினர் கதித்து அடர்ந்து எரி கயிறு அதை கதை கொடு
பொறுப்போதே. கனைத்து எழும் பகடு அது பிடர்மிசை ஒரு கருத்த வெஞ்சின மரளிதன் உழையினர் கதித்து அடர்ந்து எரி கயிறு அதை கதை கொடு பொறுப்போதே. கலக்கு உறும் செயல் ஒளிவர அழிவுறு கருத்து நைந்து அளமுறு பொழுது அளவைகொள் கணத்தில் என் பயம் அற மயில் முதுகினில் வருவாயே. கலக்கு உறும் செயல் ஒளிவர அழிவுறு கருத்து நைந்து அளமுறு பொழுது அளவைகொள் கணத்தில் என் பயம் அற மயில் முதுகினில் வருவாயே. வினைதளம் தனில் அழகைகள் குதிகொள விழுக்கும் உடைந்து மெய் உகுதசை கழுகு உண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர்புரி வேளா. வினைதளம் தனில் அழகைகள் குதிகொள விழுக்கும் உடைந்து மெய் உகுதசை கழுகு உண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர்புரி வேளா. மிகுத்த பண்பையில் குயில்மொழி அழகிய கொடிச்சி குங்கும முளைமுகடு உளுநரை விரைத்த சந்தன மிருகுமக பொய்யவரை உடையோனே. மிகுத்த பண்பையில் குயில்மொழி அழகிய கொடிச்சி குங்கும முளைமுகடு உளுநரை விரைத்த சந்தன மிருகுமக பொய்யவரை உடையோனே. தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனல் சொரிந்து அலர்பொதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே. தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனல் சொரிந்து அலர்பொதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே. தெனந்தென என அறிவழி நரை தவிட்ட அன்பொடு பருகு உயர் பொழில்திகள் திருப்பரங்கிரிதனில் ஊரை சரவண பெருமாளே. தெனந்தென என அறிவழி நரை தெவிட்ட அன்பொடு பருகு உயர் பொழில்திகள் திருப்பரங்கிரிதனில் ஊரை சரவண பெருமாளே. திருப்பரங்கிரிதனில் ஊரை சரவண பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. பொருள் தெரியறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு நம்ம என்னென்னா அர்த்தம் தெரியணும். வினைதளன் கணில் அப்படின்னா போர்க்களத்தில் அர்த்தம். அழகைகள் குதிகொல அப்படின்னா பேய்கள் சந்தோஷத்தினால் கூத்தாடவும் அப்படின்னு அர்த்தம். விழுக்கு உடைந்து அப்படின்னா நினங்கள் உடைந்து நடத்தணும். மெய் உகு தசை அப்படின்னா சரீரத்திலேருந்து சிந்துகின்ற தசைகள் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் கழுகு உணனா கழுகுகள் அருந்தவும் அப்படின்னு அர்த்தம். அவுணரை அப்படின்னா ராக்கத கூட்டங்கள், அதாவது பேய் கூட்டம்னு வச்சுங்களேன். அப்புறம் அமரர் புலி வேளா அப்படின்னா போர் புரிகின்ற வேலாயுத கடவுளே அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குங்குமத்தை குங்குமங்களை அணிந்த அப்படின்னு அர்த்தம். அப்புறம் முளைமுகடு உழு அப்படின்னு அர்த்தம்னா மலை போன்ற தான வராங்களின் உச்சியில் எழுதிய அப்படின்னு அர்த்தம். நரை விரித்த அப்படின்னா வாசனை கமழும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அலர்பொதிய அப்படின்னா மலர்களால் அர்ச்சித்து மூடவும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஒரு சினத்தை நிந்தனை செய்யும் அப்படின்னா கோபத்தை வெறுத்து நிந்திக்கும் சாந்த மூர்த்திகளாகிய அப்படின்னு அர்த்தம். முனிவரர் தொலை அப்படின்னா உயர்ந்த முனிவர் குழாங்கள் பணிந்து வழிபாடு செய்ய அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வரி அலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வரிகளையுடைய வண்டுகளானது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பண்ணால் உனைதனம் தொழுதிலன் அப்படின்னா சதா காலமும் தேவரரை அடியேன் தொழுகின்றனே இல்லை, அதாவது தொழுவதே இல்லை அப்படின்னு அர்த்தம். சிகரமும் வளம் வருகிலேன் அப்படின்னா தேவரீர் எழுந்தருளுள்ள மலைகளில் வளம் வருகின்றன. அது மலைக்கு சுற்றி நான் வரலை, தேவர்களாக இருக்காது. முருகன் எங்கே இருப்பார்? மலையில் இருப்பார். அந்த மலையை கூட நான் வளம் வந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதித்து அடர்ந்து அப்படின்னா எழுந்து நெருங்கி வந்து அப்படின்னு அர்த்தம். எரிகயிறு அப்படின்னா எரிகின்ற பாசக்கயிற்றுடன் அப்படின்னு அர்த்தம். என் பயம் அற அப்படின்னா எனக்கு ஏற்படும் யம பயம் நீங்கவும், அதாவது யம பயம் நீங்கவும் அப்படின்னு அர்த்தம். மயில் முதுகினில் வருவாய் அப்படின்னா மயில் வாகனத்தின் மீது வந்து அருள் புரிவாய் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பாடலோட அர்த்தம் பார்க்கலாமா? நான் உன்னை தினமும் தொழுவதும் இல்லை, உன்னுடைய தன்மைகளை எடுத்து உரைப்பதும் இல்லை, பல மலர் கொண்டு உன் அடியினை பொருந்த பணிவதும் இல்லை, ஒரு வகையான தவமும் செய்தேன் இல்லை, உன்னுடைய அருள் நீங்காதா அப்படிங்கிறது தான், அருள்மாறா அப்படிங்கிறது தான் முதல் வரி, அதுக்கான பொருள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளத்தை உள்ள அன்பர்கள் உறையும் இடத்தை
அறிகின்றதும் இல்லை. விருப்பத்தோடு உன் மலையை வலம் வருவதும் இல்லை. மகிழ்ச்சியுடன் உன் புகழை துதிக்க விருப்பம் கொள்வதும் இல்லை. மலை போல தோன்றி, அது மலை போல அப்படின்னு முடிக்கிறாரு. அடுத்த பண்ண, கனைத்து கொண்டு வருகின்ற எருமையின் கழுத்தின் மீது வருகின்ற கரிய நிறமும் கொடும் கோபமுள்ள யமனிடம் உள்ளவர்கள் என் முன் தோன்றி நெருங்கி எரிகின்ற கயிறு கொண்டு வருத்தும் கதை கொண்டும் என்னுடன் போர் செய்கின்ற போது, அது பொறுப்போதே அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கலக்கமுறும் செயலும் ஓய்தலின்றி அழித்துறும் கருத்தும் நைந்து போய் நான் துன்புறும் போது ஒரு சன அளவில் என் பயம் நீங்க மயில் முதுகினில் நீ வருவாயா. அதான் சொன்ன இல்லையா, என்னோட வாழ்க்கையில் இந்த முருகன் இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா மயில் என்னோட சன்னதி அந்த மயிலை பார்க்கும்போது நான் என்னோட சன்னதிக்கு வந்துட்டேன், அது என்னோட எல்லைக்குள்ளே வந்து நினைக்கும் போது அந்த வார்த்தை இந்த இடத்துல மயில் முதுகினில் நீ வருவாயா அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. பார்த்துங்க, அதை பார்க்கும்போது என்னோட சொந்த நிகழ்ச்சியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அடுத்து பார்ப்போம். போர்க்களத்தில் பேய்களை கூத்தாடுவதால் ஊன், அதாவது ஊன்னா மாமிசம் உடைத்து பிணங்களின் உடலிலின்று சிதறுகின்ற மாமிசத்தை கழுகள் உண்ண விரித்த தலை மயிரை உடையவர் எனும் அசுரர்களோடு போர் புரிந்த வேலவனே, மிக்க பண்களை பயிலும் குயிலின் மொழி போன்ற மொழிகளை உடையவளும் அழகிய மலை நிலத்து பெண்ணுமாகிய வள்ளியின் குங்குமம் அணிந்த முளை மீது அழிந்திப்படும் நறுமணம் கலந்த சந்தனமும் கஸ்தூரியும் அணிந்த புயமலைகளை உடையவனே, தினந்தோறும் நாள் வேதமும் வல்ல முனி, அத பிரம்மன் விதிப்படி நீராட்டி பூ நிறைய இட விண்ணவரும் சினத்தை நிந்தித்து வழங்கின்ற வெகுளி போன்ற முனிவர்களும் தொழ மகிழ்பவனே. என்னன்னா தென அப்படின்னா வண்டுகள், அது வண்டு இருக்கு இல்லையா, இசைபாடும் வண்டுகள் தேனை தெவிட்டும் அளவுக்கு ஆசையுடன் உண்ணும் உயர்ந்த பொழில்கள் விளங்கும் திருப்பரங்குன்றத்தில் உறைந்தருளும் சரவணமூர்த்தியே பெருமாளே அப்படின்னு முடிக்கிறாரு. பாடலுக்கான அர்த்தம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் அடுத்த திருப்பூர்களில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணமூர்த்தி. மகிழ்ந்திரு.